வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவித்ரா வந்து ஒரே ஒரு டைலாக் தான் சொல்லியிருப்பாங்க. லிவிங் ஏரியா வந்து வார் மோடில் இருந்திருக்கும். அந்த டைலாக் சொன்னதுக்கப்புறம் அப்படியே ஃபன் மோடுக்கு மாறி இருக்கும் கேப்டன் பதவி இருக்கிறப்ப. என்ன நடந்தது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கேப்டன் பதவி ஏற்றாச்சு. பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. 3 முட்டை எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அவரோட கேப்டன்சி சரியில்லைன்னா அந்த முட்டையை வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ ஒவ்வொரு முட்டையும் ஒரு தடவை எடுக்கணும். 3 முட்டையும் வந்து காலி ஆயிடுச்சுன்னா அவரோட கேப்டன்சி காலி அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ ஓகே அப்படியே பேசிகிட்டே இருக்காரு. ஆனால் ஒவ்வொருத்தரும் வந்து இந்தந்த டீமில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் வந்து எல்லாத்தையும் வந்து கேட்குறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? வார் மோடு தான். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஒரு கருத்தை வந்து சொல்லவே மற்றவங்களுக்கு அது பிடிக்காமல் போகவே அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் வார் மோடுக்கு வந்து போது தீபக்கா இருக்கட்டும், அருணா இருக்கட்டும், முத்துக்குமரனாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வார் மோடுக்கு போயிடுறாங்க. உடனே தர்ஷிகா மேடம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இவங்களை வந்து இவர் கண்ட்ரோல் பண்ணாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காரு அஸ் கேப்டனா அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணி கேப்டன்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் முட்டையை 1 மணி நேரத்துக்குள்ளே எடுத்துடுறாங்க. ஸோ இந்த விஷயம் நடக்கவே வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரஞ்சித் சார் வந்து பார்க்குறாரு. இப்போ தான்டா பதவி ஏற்றேன், அதுக்குள்ளே வச்சு செஞ்சிட்டீங்களேடா அப்படின்ற ஒரு மோடில் இருந்தார் அவர். ஸோ இந்த விஷயம் நடக்கவே வந்து பார்த்திங்க அப்படின்னா, எல்லாரும் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி பவித்ரா வந்து எழுந்து நிற்கிறாங்க. ஸோ எல்லாரும் வந்து ஓகே ஏதாவது முக்கியமாக சொல்ல போகிறாங்க போல அப்படின்ற மாதிரி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ காலையில் நான் வந்து சமையல் செஞ்சுட்டு இருந்தேன். திடீர்னு இங்கே கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சிட்டாங்க கேப்டன் பதவி வைக்கிறாருன்னு சொல்லிட்டு. பட் இவங்கெல்லாம் இப்படி ரியாக்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா அப்படின்ற மாதிரி ஒரு பாஸ் விட்டுட்டு யாருமே இன்னும் சாப்பிடாமல் இருக்காங்க. அதனால தான் எல்லாரும் இப்படி வந்து அவங்க தலைகால் புரியாமல் பேசிட்டு இந்த மாதிரி வார் மோடில் வந்து லிவிங் ஏரியா இருக்குது. அண்ட் தென் உங்களை ஒரு முட்டையை வந்து எடுக்க வச்சு உங்களுக்கும் வந்து ஆப்பு வச்சுட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம், அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சௌந்தர்யாலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உளுந்து உளுந்து சிரிப்பாங்க பவித்ராவை கட்டி பிடிச்சிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த சீரியஸான விஷயம் வந்து போயிட்டுருக்கு. ரஞ்சித் சாரும் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காரு. தர்ஷிகாவும் வந்து திடீர்னு வந்து இப்படி முட்டையை தூக்கிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரியும் வந்து இன்னும் இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா இன்னொரு முட்டையை நான் எடுத்துருவேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம். ஸோ வார் மோடில் இருந்தது வந்து இவங்க சொன்னதுக்கப்புறம் வந்து ஃபன் மோடுக்கு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தர்ஷிகா முட்டை காமிச்சதுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் சைலண்ட் ஆவாங்க. ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேலும் இன்னொரு முட்டை போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவரே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருங்கன்ற மாதிரி அந்த மீட்டிங் வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ பவித்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு டைலாக் தான் பேசி வந்து பார்த்திங்கன்னா ஃபன் மோடுக்கு மாற்றி விட்டு அந்த பர்டிகுலர் லிவிங் ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி மாற்றிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபன்னான விஷயங்கள் நிறைய பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்குது. அதை பற்றி நம்ம சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிக் பாஸ் அப்டேட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.